அதாவது அந்த பெரியாரை குறித்த அந்த விமர்சனத்தை வைத்து அது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பேசுபொருளாக மாறுவதை காட்டிலும் நான் சொல்கிற இந்த மனித சமூகத்திற்கான, இந்த மக்களுக்கான, தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அதில் நாம் கவனம் செலுத்தினால் நாட்டுக்கும் நல்லது, நாட்டு மக்களுக்கும் நல்லது. நடந்த அந்த பாலியல் குற்றச்சாட்டை வந்து திசை திருப்பத்துக்காக இந்த பெரியார் இதை வச்சு இப்போ திமுக அரசியல் பண்ணியிருக்கு இல்லையா? அதில் தான் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து ஃபர்தரான என்கொயரி போயிட்டு இருக்கு. அடுத்த நாளே அவனை அரெஸ்ட் பண்ணி சிறைப்படுத்தாச்சு. குண்டாஸ் போடணும்னு சொல்லி குண்டாஸ் போட்டாச்சு. பாத்ரூமில் வழுக்கி விழ வச்சாச்சு. அதுக்கு பிறகு மேலே இப்போ உங்களுக்கு சட்டத்தையே கொண்டு வந்தாச்சு. கண்டிப்பாக அது சிசிடிவி காட்சி இருக்குது, ஃபுட்டேஜ் இருக்குது. கண்டிப்பாக அவருக்கு உச்சபட்ச தண்டனை தான் அவருக்கு கிடைக்கும். நிதி மேலாண்மை திட்டத்தை கொண்டு வரணும். நிதியமைச்சர் எடப்பாடி வெறும் வாக்குக்காக மட்டுமே திட்டங்கள் திட்டாம நல்ல நிதி மேலாண்மை, அது ஒரு நல்ல ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய ஒரு நல்ல ஆலோசனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்ளக்கூடியவர் தான் நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர். அப்படி எடுத்துக்கொள்வார் என்று கருதுகிறேன். சார், அந்த பல்கலைக்கழக விவகாரத்தில் அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக சபாநாயகர் செயல்படுறது இல்லை. அவர் ஸ்லாங் உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலி ஸ்லாங்கு. என்ன கூட திடீர்னு என் தம்பிம்பாரு, என் புள்ளம்பாரு, அப்படி ஒரு பேசக்கூடிய, அது என்ன சொல்லுவாங்க, டங் ஸ்லிப் அப்படின்றது போல் ஒரு வாய் தவறி வந்த ஒரு வார்த்தையாக தான் இருக்கிறான். ஒரு அயோக்கிய பையன், ஒரு கொலை குற்றவாளிக்கு நிகரான கொடுமையான பாலியல் குற்றவாளி. ஏற்கனவே அவன் மேலே கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட வழக்கு இருக்குது. அவனை போய் தம்பின்னு அழைக்கணுன்ற நோக்கத்தோடு அவர் அழைக்கலை. அது வயதில் பெரியவர், ஒரு டங் ஸ்லிப்பு அப்படின்றத நான் எடுத்துக்கணும். யாரு? ஆமாம், அவர் சார்ந்திருக்கிற RSS இயக்கம் அல்லது அவர் ஆதரிக்கின்ற ஆளுமைகள் எல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் கோமியத்தையும் மாட்டு சாணையங்களையும் சாப்பிட்டு தான் தற்போது உயிர் வாழ்கிறார்கள். அதற்கு ஒரு முன்னோடியாக தமிழர்களையும் அப்படி குடித்து நீங்கள் உயிர் வாழுங்கள் என்று சொல்ல வருகிறார். இது ஒரு கல்வியாளருக்கு அழகல்ல. அதுவும் இந்தியாவிலேயே புகழ்பெற்ற IIT உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி அறிவியலுக்கு புறம்பான ஒரு கருத்தை சொல்வதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன்.